இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். உங்களை பார்த்து சொல்லுகிறார், என் மகனே, இந்த வருடம் உனக்கு இரட்டிப்பான நன்மையை தருவேன், என் மகளே, உனக்கு இரட்டிப்பான நன்மையை தருவேன் என்று ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். நம்முடைய தேவனுடைய சுபாவமே ஆசீர்வதிப்பது. அது ஒரு இரட்டிப்பாய் ஆசீர்வதித்து மகிழ பண்ணுவது தான் அவருடைய சுபாவமாயிருக்கிறது. பாருங்கள், 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, சாலமோன் இளம் வயதில் இஸ்ரவேல் தேசத்திற்கு ராஜாவாகிவிட்டார். ஆண்டவர் அவருக்கு தரிசனமாகி, சாலமோனே, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உனக்கு என்ன வேணும்? நீ விரும்புகிறதை கேள். இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லார், என் மகனே, என் மகளே, இந்த 2020 உனக்கு என்ன வேணும்? நீ விரும்புகிறது என்னிடத்தில் கேள் என்று ஆண்டவர் கேட்கிறார். நீங்கள் விரும்பணும், நீங்கள் கேட்கணும், அதை ஆண்டவர் செய்வார். அப்போ சாலமோன் யோசிக்கிறார்,